கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இதுதான் மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டு கூட்டம். வாயளவில் பேசினால் போதாது, சர்க்கரை என்று சொன்னால் இனிக்காது, வாயில் போட்டதால் இனிக்கும். அது இங்கே இனித்துக் கொண்டு இருக்கின்றது இந்த கூட்டத்திலே. அது மட்டுமல்ல, இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலாளராகினேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே, மேடைகளே அமர்ந்திருக்கின்றார்களே, அத்தனை பேர் உழைப்பாளிகள், சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும், கொச்சையாக வசபாடினாலும், உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதை போலதான் எஸ்டிபி கட்சியும் உழைக்கின்றவர்கள், மற்றவருக்கு சளைத்தவர்கள் அல்ல. எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே இருக்கின்ற மதச்சார்பை என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, அதுவும் அருமையான தலைப்பு, வெல்லட்டும் மதச்சார்பை, அருமையான தலைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.